9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. Start! மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்தியாவில் மக்களாட்சி மாண்பை உருவாக்கும் சட்டமன்றமாக முதலாக எழுந்த சட்டமன்றம் நமது தமிழ்நாடு சட்டமன்றம். இந்திய விடுதலைக்கு முன்பும் பின்புமாக ஒரு நூற்றாண்டு காலமாக பல கட்சிகள், பல முதலமைச்சர்கள், பல நூறு உறுப்பினர்களை கண்ட தமிழ்நாடு சட்டமன்றம் ஜனநாயக விழுமியங்களை போற்றி பாதுகாத்து வருவதுடன் சமூக நீதியின் அடிப்படையில் சமூக நலத்திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களின் நலன் கருதி செயல்படுத்துவதில் இந்திய ஒன்றியத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறது என்றால் அது மிகையல்ல. இரட்டை ஆட்சி முறைப்படி தேர்தல்கள் நடந்த 1920ஆம் ஆண்டு இங்கு அமைந்த சட்டமன்றம்தான் ஒரு சட்டமன்றம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நெறிமுறை நடைமுறை மரபுகளை உருவாக்கியதாக அமைந்திருந்தது. இது எப்படி நடைபெறுகிறது என்பதை பார்வையிட இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இருந்தெல்லாம் இங்கு பார்வையாளர்கள் வந்து பார்வையிட்டு சென்றுள்ளார்கள். இத்தகைய சிறப்பினை பெற்ற மாண்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தான் 100 ஆண்டு காலமாக எத்தனையோ சமூக அரசியல், பொருளாதார, சமதர்ம, சமூக நீதி சட்டங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் தலையாய மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லத்தக்க வகையில் சிறப்பான மக்கள் நலத்திட்டங்களை உருவாக்கி மாநிலத்தை வளர்த்தெடுத்து இருக்கிறோம். இன்று நாம் காணும் வளர்ச்சி என்பது நமது தலைவர்களால் உருவாக்கி கொடுத்த சட்டங்களால், திட்டங்களால் வந்தவை ஆகும். தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா போன்ற மாபெரும் தலைவர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி பார்ப்போற்றும் ஆட்சியை வழங்கியிருக்கிறோம். சமூக நீதி, சுயமரியாதை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமத்துவம், பெண்ணுரிமை, மத நல்லிணக்கம், பல்லுயிர் காத்தல் ஆகிய கொள்கைகளை அடித்தளமாக கொண்டு எண்ணற்ற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை இதே சட்டமன்றத்தில் அறிவித்து செயல்படுத்தி வருவதை இன்றைய தினம் அனைத்து தரப்பினரும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் தமிழ்நாட்டை வளர்ப்பதும் திட்டங்களாக மட்டுமல்ல, இந்தியாவுக்கான வழிகாட்டும் திட்டங்களாக அமைந்து வருகின்றன. நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசின் சில இடையூறுகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் இன்னும் பல திட்டங்களை எங்களால் செய்து காட்ட முடியும் என்று இதே மாமன்றத்தில் ஓராண்டுக்கு முன்னதாக நான் குறிப்பிட்டதையும் நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். நாம் இன்றைக்கு கூடியிருக்கும் சிறப்பு கூட்டம் அவசியம் கருதி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் நலன் கருதியும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டிய அவசியத்தின் அடிப்படையிலும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியும் கூட்டப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதியின் கீழ் இப்பேரவை மறு ஆய்வு செய்திட இம்மாமன்றம் தீர்மானிக்கிறது என்னும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். சக்கரபாணி நிறுவனம் கும்பகோணம் மேலாளரிடமிருந்து கிருஷ்ணா டிரேடர்ஸ் சென்னை உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புள்ள ஐயா, பிற உள்ளூர் வர்த்தகர்களுக்கு விநியோகிப்பதற்கும் உங்கள் சில்லறை விற்பனை கடை மூலம் விற்பனை செய்வதற்கும் உங்களுக்கு பித்தளை பாத்திரங்களை வழங்குவதற்கான ஆர்டர்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். அடுத்த மாத இறுதிக்குள் நீங்கள் விரும்பியபடி வழங்க முயற்சிப்போம். தரமான உலோக தாள்கள் பற்றாக்குறையாக உள்ளன என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே பருவகால தேவையை பூர்த்தி செய்வதற்கும் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதற்கான அட்டவணையை பேணுவதற்கும் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து அவற்றை வாங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். உண்மையில் வட இந்தியாவில் உள்ள உலோக தாள்களின் மொத்த சப்ளையர்களை நேரில் சென்று பார்வையிட எங்கள் பிரதிநிதியை அனுப்புகிறோம். உடனடி தேவைகளை நிர்வகிப்பதற்காக கிடைக்கக்கூடிய அளவிலான பித்தளை பாத்திரங்களை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். கடந்த மாதம் நாங்கள் செய்த சப்ளைக்காக உங்களிடம் இருந்து 50,000 ரூபாய் இன்னும் பாக்கி உள்ளது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள